உங்களுடைய வட்டார வழக்கு மிகவும் அருமையாக இருந்தது. வணக்கம் வணக்கம் மக்களேங்கிறதுல ஆரம்பிச்சு என்ன நான் சொல்றது சரிதானே அப்படிங்கிறது வரைக்கும் ரொம்ப அருமையா இருந்துச்சு. நீங்க உங்களுடைய வீடியோக்கள்ல பனைமரம் என்னுடைய தெய்வம் அப்படின்னு சொல்றீங்களே, அதற்கு என்ன காரணம்? பனைமரம் தெய்வம்னா நம்மளுக்கு சாப்பாடு போடுறது அதானே நான் சொல்றேன். என்னது எவ்வளோ படித்தாலும் காசு சம்பாதிக்கலாம், நிம்மதி சம்பாதிக்க முடியுமா? அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கும் எங்கே இருந்தாலும், நம்ம மனசுக்கு பிடிக்கணும்ல வேலை. அதனால தான் இந்த பனைமரம் தொழில் நான் தேர்ந்தெடுத்தது. இனி வரக்கூடிய காலங்களில் பனைமரத்தை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய சஜஷன். பனைமரத்தை பாதுகாப்புன்னா ரோட்டவங்களை பனைமரம் வைக்கணும், அப்போ தானே பனைமரம் வளரும். நம்மளும் வளரணும், அந்த பனைமரம் வளரணும்ல. உங்களுடைய குரலும் அந்த வட்டார வழக்கும் கேட்கறதுக்காக தான் நாங்க கேள்விகளையே கேட்கிறோம். இன்னும் 2 விஷயங்கள் ஏதாவது எங்களுக்காக சொல்லுங்க. அதே வழக்கு, வட்டார வழக்கு. அந்த காலங்களில் நம்ம வீட்டுகளெல்லாம் என்ன செய்வாங்கன்னா பயணி குடிப்பாங்க. பயணி குடித்தா என்ன நல்லதுன்னா, நம்ம வீட்டு பெருகண்டா இருக்க லேடிங்கெல்லாம் இப்போ பெருகண்டா இருக்க முடியலாம் கால்சியம் டேப்லெட் சாப்பிட்றாங்க. ஆமாவா இல்லையா? ஆமாண்ணா. அதனால நான் என்ன சொல்லுவோம்னா, இப்பவே உடம்பு ஆரோக்கியமாச்சா தானே அப்போ நல்லது நம்மளுக்கு அப்படி இருக்க முடியும். இதனால் தாங்கள் தெரிவிக்க விரும்புவது? நான் எங்க ஊர்ல இப்படிதான் பேசிக்கிட்டு ஜாலியா இருப்போம். அதே மாதிரி எல்லாத்தையும் ஜாலியாக்கும் தான் நம்ம ஜாலியா இருங்களே. ரொம்ப அழகா பேசுனீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். தேங்க்யூ. தமிழாவா, தமிழை டிஜிட்டல் யுகத்தில் மரபுகள் பாடிக்கொண்டே வா, விருதுகள் வாங்கி செல்ல